மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 9, 10 மாத்திரை இப்போதைக்கு வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 விஷயத்தை கிளியர் செய்கிறார். யார்கிட்ட ஜெபிக்க வேண்டும், என்ன ஜெபிக்க வேண்டும்? மாயக்காரர்கள் மேல ஜனங்கள் கிட்ட ஜெபிக்கிறார்கள். அஞ்ஞானிகள் புறஜாதிகள் என்ன ஜெபிக்கிறேன் என்று தெரியாமல் அவர்கள் வெறும் சத்தத்தை பேசுகிறார்கள். அது ரெண்டுத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரி செய்து வசனம் 9 நீங்கள் பார்க்கும் பொழுது, யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும்? பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபிக்க வேண்டும்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் நிறைவேறுவது போல பூலோகத்திலும் நிறைவேறுவதாக. இதுதான் இல்லை. பிதாவுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தாத ஆட்கள் பிதாவுடைய ராஜ்யத்தை அங்கீகரிக்க மாட்டார்கள். பிதாவுடைய ராஜ்யத்தை அங்கீகரிக்காத ஆட்கள் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். மாறாக அந்தகாரத்தின் செயல், இப்ப சொன்ன இந்த சாக்கடை கடுத்த செயலில் தான் அவர்கள் செய்வார்கள். 9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. நம்மை பார்த்து நான் சொன்ன வார்த்தை, நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை உங்கள் பிதா என்று நீங்கள் கூப்பிட வேண்டும். ஆதியிலிருந்து கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்திருந்தாலும் தேவன் தம்மை பற்றி உலகத்திற்கு சிருஷ்டி கர்த்தராக தேவனாக பரிசுத்தராக தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறாரோ தவிர எந்த இடத்திலும் தேவன் தம்மை பிதா என்பதான பேர்ல நீங்கள் என்னை கூப்பிட்டு ஆராதிக்க வேண்டும், என்னை அறிய வேண்டும் என்று வெளிப்படுத்தவில்லை. பழைய ஏற்பாடுல எப்ப மகிமையின் இயேசுநாதர் மனுவாத எடுத்து வந்தாரோ, அவர் நீங்கள் உங்கள் சிருஷ்டி கர்த்தரை, பரமண்டலத்தில் இருக்கிற உங்கள் தேவனை பிதா என்று கூப்பிட வேண்டும். 11ஆம் அதிகாரம் வசனம் 27, 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். அப்ப பிதாவை வெளிப்படுத்தினது யாரு? நித்திய குமாரன். என்னவாக குமாரன் தேவனை வெளிப்படுத்தினாருங்க? பிதாவாக. எந்த தீர்க்கதரிசிகளும் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த விதமான ஊழியக்காரர்களும் தேவனை பிதாவாக வெளிப்படுத்த முடியாது. எப்போ இயேசுநாதர் வெளிப்படுத்தினாரோ, இயேசுநாதர் கீழே வந்த அப்போஸ்தலர்கள் முதற்கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பிதாவை, தேவனை பிதா என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். முழு அதிகாரமும் எனக்கு இருக்கு. இவரால் மாத்திரம்தான் பிதாவை மனுமக்களுக்கு பிதாவாக வெளிப்படுத்தி மனுமக்களை இந்த பரலோக தேவனுக்கு பிள்ளைகளாக ஆக்க முடியும். 6:9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீர் எங்க இருக்கிறீர்? பரமண்டலங்களில் இருக்கிறீர். மேல மாயக்காரர்கள் ஜெபிப்பது ஜெபாலயங்களிலும் வீதிகளிலும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இயேசுநாதர் ஜெபத்தை பத்தி பேசும்போது சொல்ற வார்த்தை, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. தேவாலயத்தை போய் ஜெபி என்று சொல்லவில்லை, சர்ச்சில் போய் ஜெபி என்றும் சொல்லவில்லை. தப்பு கிடையாது. பிதாவாகிய தேவன் எங்கும் இருப்பவர். நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் வேலை இடத்திலும் ஜெபிக்கலாம், வீட்டிலும் ஜெபிக்கலாம், எங்க வேண்டும் என்றாலும் ஜெபிக்கலாம் நம்முடைய பிதாவை. ஏன்? அவர் பரமண்டலங்களில் இருக்கிறவர். பரமண்டலம் எங்க இருக்கிறது? வானத்திலும் பூமியிலும் முழு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் சொன்ன வார்த்தை, வானத்தையும் பூமியும் ரெண்டையும் இணைக்க செய்து வானத்தின் பரலோகத்தின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஆட்சியும் பூமியில கொண்டு வருவது மகிமையின் இயேசுநாதர். பரலோகத்திற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பரலோகத்துக்கு எனக்கு எந்த விதமான ஒரு உறவு இல்லை, பரலோகம் என்னை மேற்கொள்ள முடியாது என்று யாராலையும் சொல்ல முடியாது. முழு அதிகாரம் பிசாசு கிட்ட இல்ல, இயேசுநாதர் கிட்ட இருக்குது. பரலோகம் தான் பூமியை ஆண்டு கொள்வது, பரலோகம் தான் பூமியை அழிப்பது, பரலோகம் தான் பூமியில் இருக்கிற ஆத்துமாக்களை நியாய தீர்ப்புக்கு நேராக இழுத்து கொண்டு போவது. உபத்திரவம் தாங்க முடியாமல் இப்படி செத்து போகிற பெண் பிள்ளைகளுக்கு தெரியவில்லை மரணம் பரிகாரம் இல்லை என்று. செத்துட்டா போதுன்ட்டு செத்துறாங்க. எவ்வளவு பேர் செத்துருக்கிறாங்க. இந்த சகோதரியோட மோசமான நிலைமையில பெண்கள் செத்திருக்கிறார்கள். அது பரிகாரம் இல்லை அவர்களுக்கு. மரணம் முடிந்தவருடனே பரலோக ராஜ்யத்தின் ஒட்டுமொத்த நியாய தீர்ப்பு, நீதியின் விசாரணை தொடங்கும். பூமியிலாவது கொஞ்சம் நடமாடுவதற்கான சுதந்திரம் கர்த்தர் வைத்திருக்கிறார். மரணத்துக்கு அப்புறம் எந்த ஆத்துமாக்களும் எந்த ஆவியும் சுதந்திரமாய் சுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. இன்கார்சரேட்டட் ஃபார் தி கான்ஃபிளக்ரேஷன், நித்திய அழிவுக்கு அடுத்த அக்கினிக்கு எல்லோரையும் சரியாக வைக்கப்படுகிறார்கள் மரணம் அடைந்தவருக்கு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரமண்டலங்களில் யாரெல்லாம் இருக்கிறது? பிதா வண்டிக்கிறாரா? 4 விதமான முகங்கள் கொண்ட மிருகங்கள் இருக்கிறது அவருடைய சிங்காசனத்தை சூழ்ந்து. 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். பரிசுத்தமுள்ள தேவதூதர்கள் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் மரித்து போன ஒரு ஆத்துமாக்களும் இப்பொழுது பரிசுத்தமுள்ள ஆவிகளாக இருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் ஆபேலுடைய ரத்தம் இன்றைக்கும் ஃபார் த வெண்டிகேஷன், நீதிக்காக கதறுகிறதாக எபிரேய ஆசிரியர் சொல்கிறார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. அந்த இடத்துல ரேப்பு கிடையாது, மாலஸ்டேஷன் கிடையாது, கற்பழிப்பு கிடையாது,
ரத்த சிந்திதல் கிடையாது. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அதே மாதிரியான ராஜ்யம் எங்களுக்கு தேவை. இப்போ 9, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது ஜெபம் செய்யும் பொழுது நீங்களும் நானும் நம்முடையதை கேட்கக்கூடாது, அவருடையதை கேட்க வேண்டும். Not our food, not our forgiveness, not our protection from the evil one, not ours. Your name, your will, your kingdom. உம்முடையது ஃபர்ஸ்ட் வர வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு ஜெபத்தில் நீங்கள் நானும் கேட்க வேண்டியதை அழகாக கற்றுக் கொடுக்கிறார். ஏன்? வசனம் 8, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். நம்ம கேட்கணும் நம்மளோட தேவை என்னன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நாம் எதை முதலாவது கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்? அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் வர வேண்டும், அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். ஃபர்ஸ்ட் அவருடைய வரணும் ஜெபத்துல. அது முதலாவது அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்னது உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவது என்பதன் வார்த்தைக்கு அர்த்தம்? அவருடைய நாமம் அசுத்தமா இருக்கிறபடியால் அசுத்தத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தி என்பதன் வார்த்தைக்கு அர்த்தமா? ஹகியாசோ என்பதன் வார்த்தைக்கு அர்த்தம் பரிசுத்தம், ஹோலி, பியூர், சாங்டிஃபைடு. என்ன மீனிங்? உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதன் வார்த்தைக்கு அர்த்தம். நம்மையும் ஹகியாஸ் என்பதன் ஹகியா என்பதன் வார்த்தை கொடுத்துதான் அழைக்கிறது பரிசுத்தவான்கள் நாம். Why? We are being, we will be sanctified. பரிசுத்தமாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிறோம், பரிசுத்தமாக்கப்படுவோம் நிரந்தரமாக வருங்காலங்களிலே. அந்த மாதிரி பரிசுத்தத்தை இவருடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறாரா? Absolutely no. நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? கொஞ்சம் கவனிங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி, அடுத்த வார்த்தை என்ன? பிதா குமாரன் பரிசுத்தாவின் என்ன வார்த்தை? நாமத்தினாலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவருடைய நாமம் என்றால் என்ன? ஃபாதர். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம், சிங்கிள் நேம், yet 3 persons. 3 நபர்கள், 3 நபருடைய பேர்களும் ஒரே பேரை தான் சொல்கிறார் இயேசுநாதர். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமங்கள் என்று சொல்லாமல் நாமம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. யாருடைய நாமம்? இயேசுநாதர் வெளிப்படுத்தின தேவனுடைய நாமம். என்ன இயேசுநாதர் வெளிப்படுத்தின தேவனுடைய நாமம் என்ன? ஃபாதர், பிதாவே. ஃபர்ஸ்ட் உம்முடைய நாமம் பரிசுத்தமாக இருப்பதாக. என்ன மீனிங் அது? இதுக்கு ரொம்ப தனித்தன்மை வாய்ந்த அர்த்தம் நிறைந்திருக்கிறது இந்த வார்த்தைக்கு. 23ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 23:9, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? பிதாவா இருக்கிறார். எதற்காக பூமியில ஒருத்தரையும் பார்த்து பிதா அப்பான்னு கூடாதுன்றாரு? அப்ப நம்ம அப்பாங்களை அப்பான்னு கூடக்கூடாதா? ஆவிக்குரிய போதகர்களை தகப்பன்னு கூடக்கூடாதா? பவுல் தன்னை சொல்லலையா, நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பிறப்பித்த அப்பான்ட்டு? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல இயேசுநாதர் சொல்ற வார்த்தை, பூமியில ஒருவனையும் நீங்கள் பிதா என்று கூப்பிடக்கூடாது. என்ன அர்த்தத்தை சொல்கிறார் கர்த்தராகிய இயேசுநாதர் இந்த இடத்துல? கொஞ்சம் மேல போனா உங்களுக்கு அர்த்தம் புரிய வாய்ப்புண்டு. 2 வாசிக்கிறேன். 23. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். எங்க உட்கார்ந்துக்கிறாங்க? மோசேயுடைய ஆசனத்தில். ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், நியாயப்பிரமாணத்தை வியாக்கரணம் செய்கிறவர்கள். 3, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கின்றபடியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு ரவி சக்காரியா தான் நம்புகிறாரு. வசனம் 5-6, தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி, அடுத்த வார்த்தை, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷார் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். உங்களை பார்த்து நம்மளை பார்த்து சொன்ன வார்த்தை. உங்களை எனக்கு நீங்க பேர் வச்சுக்காதீங்க, ரபி போதகரே. 8, நீங்களும் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு என்னவா இருக்கிறார்? போதகரா இருக்கா? ஆக்சுவலி ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இல்லை, இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னாக்கா there is only one who is your teacher or rabbi. கீழே கிறிஸ்து வராரு. வசனம் 10, நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே என்னவா இருக்கிறார்? அங்க கிறிஸ்து வர்றது கரெக்ட். 9, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். 8, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார். யார் அந்த ஒருவர்? சத்தமா இயேசுநாதர் தான். வசனம் 10 வராரு, குருன்ட்டு. நான் போன பிறகு உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் தன்னுடைய எடுத்து போதிக்காமல் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார். என்ன இயேசுநாதர் இங்கே பேச வராரு? யாராவது நான் பரலோகத்துக்குரிய சத்தியத்தை பேசுகிறேன் என்று பரலோக தேவனுக்கு கிடைக்க வேண்டிய முதல் ஸ்தானம்,
பரலோக தேவனுக்கு கிடைக்க வேண்டிய முதல் கணம், பரலோக தேவனுக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதை, மகிமை, அன்பு, யாராவது அந்த ஸ்தானத்தை எடுக்க வந்தால் அவர்களை நீங்கள் என்னவாக கூப்பிடக்கூடாது? பிதாவாக, பரலோக பிதாவாக பாவித்து அவர்கள் நீங்கள் கனத்தையும் மகிமையும் செலுத்தக்கூடாது. விசாலமான பாதையில் போக வேண்டாம், நெருக்கமான பாதையில் போங்கள். இந்த விசாலமான பாதை யாரு? கீழே பார்த்தீங்கன்னாக்கா கள்ள தீர்க்கதரிசிகள், ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று இயேசு அதை சொல்லும் பொழுது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்? பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த நாமத்தை நீங்களும் நானும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. நம்ம அப்பா அம்மாங்களுக்கும் அந்த ஸ்தானம் இல்லை, அவர் கொண்டு தான் அந்த ஸ்தானம். நம்ம அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிடுறோம் பெத்தெடுத்ததுனால. ஆனால் இந்த பிதா யாரு? இந்த பிதாவுடைய பேரை நம்முடைய தொழிலுக்கு கொடுத்துடக்கூடாது. இந்த பிதாவுடைய பேரை எதுக்குமே வஸ்திரங்களுக்கும் ஆஸ்திகளுக்கும் பொருளுக்கு கொடுக்கக்கூடாது. ஆகையால் தான் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதே 6வது இடத்துல பார்க்கிறோம், உங்கள் கண்கள் சுத்தமாக வையுங்கள், பிதாவை கரெக்டாக பாருங்கன்றார். ஆகையால் நீங்கள் உலக பொருள்களை தேவனாக பாவித்து பிதாவை மறுதளிக்க வேண்டாம், பிதாவாகிய தேவனை. நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதான வார்த்தை கர்த்தம். முதலாவது அந்த பரலோகத்துக்குரிய பிதாவுடைய நாமத்தை தரமட்டமாக பூமிக்கு இழுக்கக்கூடாது. பூமியில் இருக்கிற எந்த ஆட்களுக்கும் அந்த பேரை கொடுக்கக்கூடாது. பூமியில் இருக்கிற எந்த பொருள்களுக்கும் அந்த பேரை கொடுக்கக்கூடாது. அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த ஒரு கனமும் மகிமையும் நமஸ்காரமும் ஆராதனையும் எந்த மனுஷனுக்கும் போய் சேரக்கூடாது. புரிஞ்சுதா? அது நம்ம அப்பா அம்மா கூட சரி. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய ஸ்தானம் பரமண்டலம். அந்த பெயர் அந்த இடத்துல தான் இருக்க வேண்டுமே தவிர உம்முடைய அந்த பேரை நான் யாருக்குமே அதை ஒப்பிட்டு கொடுத்து உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பு, நேசம், கனம், பயம், ரெவரன்ஷியல் ஆராதனை யாருக்குமே நான் கொடுக்க கூடாது ஆண்டவரே. ஆனால் நீங்கள் பரிசேருக்கும் சதுசேருக்கும் அந்த ஆராதனையை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். இந்த மாதிரி எப்சின் போல இருக்கிற ஆட்கள், அவங்க கூட சுத்தித்திருக்க எல்லா கிறிஸ்தவ பேர்கள், அவங்க ரவி சக்கரை முதற்கொண்டு கேட்கின்றால், தே ரெண்டர் God's name, the Father, to sex. Sex is their father. Sexuality is their holy father. Pornography is our God, Father. அப்படி சொல்றத பார்க்கலாம். கர்த்தர் சொன்ன வார்த்தை கல்தர்த்து செத்துருன்றார். எந்திர கல்ல கட்டி நீ போய் செத்துருன்றார் கர்த்தர். பிதாவுடைய ஸ்தானத்தை மாத்திரம் நீ எங்கன்னா கொடுத்திட்டினா, அதுவும் வலகரமா இருந்தாலும் சரி, வலகண்ணா இருந்தாலும் சரி, mutilate it. God is so serious in his business. தமாசா எடுத்துக்காதீங்க கர்த்தருடைய பிசினஸ். எந்த பொருளுக்கும், எந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கும், எந்த விதமான ஸ்போர்ட்ஸுக்கும், எந்த விதமான காட்சிக்கும், எந்த விதமான இடத்துக்கும், எந்த விதமான அம்யூஸ்மெண்ட்டுக்கும், ஐ டோன்ட் ரெண்டர் மை ஹெவன்லி ஃபாதர்ஸ் நேம் டு தெம். ஐ டோன்ட் ரெண்டர். நாமம் பரிசுத்தப்படுவதான்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவருடைய பேரை பூமியில் இருக்கக்கூடாது, கீழே தரமட்டத்துக்கு கீழே கொண்டு வரக்கூடாது. தட் இஸ் ஒன் சைடு. இன்னொரு சைடு மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போ அவருடைய நாமத்தை பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தமாக இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தராக இருக்கிற நம்முடைய நாமத்தை அடின்னு எடுத்தால் நானும் அதே போல பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். ஆகையால் உங்களுடைய பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்கள். 5:48 கேசுனதர் சொல்லி முடிச்ச சத்திய ஞாபகத்தில் இல்லை? அப்போ பிதாவாகிய தேவன் பெண்களை எப்படி பார்க்கிறாரோ நாமளும் அப்படி பார்ப்பது தான் நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிதாவாகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளை எப்படி பார்க்கிறாரோ அதே போல நாம் பார்ப்பது தான் பிதாவுக்கு நாம் கொடுக்கிற holy name, let your name be hallowed. நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிதாவாகிய தேவன் நம்முடைய பெற்றோர் எப்படி பார்க்கிறாரோ அதே போல பார்ப்பது தான் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் பிதா எவ்விதமாய் உங்களை கண்காணிக்கிறாரோ கவனிக்கிறாரோ அதே போலதான் நானும் கண்காணித்து கவனிக்கிறேன். 7ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் வசனம் 12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே என்ன? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். ஞாபகம் இருக்கிறதா? போத்திபாவுடைய மனைவி யோசேப்பை நயவஞ்சகமாய் அநேக நாட்களாக அவனை சஞ்சலப்படுத்தின உடல் உறவுக்காக அழைத்து கொண்டிருந்தாள். யோசேப்பு சொன்ன வார்த்தை, என்னுடைய தேவனுடைய பார்வைக்கு இந்த பொல்லாத பாவத்தை நான் செய்ய மாட்டேன். வெரி குட் சைட். என் தேவன் பார்க்கிறது உன்னை, என் மனைவியாக அவர் என்னை பார்க்கவில்லை, உன்னை பார்க்கவில்லை. என் தேவன் உன்னை பார்ப்பது யோசேப்புடைய மனைவியா பார்க்கிறாரா அல்லது போத்திபாவுடைய மனைவியா பார்க்கிறாரா? உன்னை எப்படி பார்க்கிறார் என்னுடைய தேவன்? போத்திபாவுடைய மனைவியா பார்க்கிறார். நான் எப்படி பார்க்கணும்? அப்படிதான் நானும் பார்க்கணும். தட் இஸ் ஹallowed be your name. உன்னை எப்படி நான் ஏன் மனைவியா பார்க்கறது? என் தேவனுடைய பார்க்கலையே. சிறு பெண் குழந்தைங்களை கவர்ச்சியாவா பார்க்கறது? காட்டு மிரண்டித்தனமான ஆம்பளைங்களே அப்படி பார்க்கறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா சிறு பெண் பிள்ளைகளை? மிருக சந்ததியே செம்மையா கூப்பிடுவார் என் கர்த்தர். பன்றிகளே, நாய்களே, சர்ப்ப சந்ததியே, விபசார சந்ததியே, பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் அப்படியா பார்க்கிறாரு. நாம் அப்படி பார்க்கறதுக்கு
என்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவது என்றால் என் பிதாவாகிய தேவன் எதையெல்லாம் எவ்விதமாய் பார்க்கிறாரோ அதே போல் நான் பார்ப்பதுதான் அவர் பேருக்கு நான் கொடுக்குற ரொம்ப பெரிய ஒரு பரிசுத்தமுள்ள ஸ்தானம். அவர் பார்க்காத பார்வையில் நான் பார்க்கக்கூடாது. நம்முடைய பிதாடி பார்க்குறது தெரியுமா பசங்களை? எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸ், சிறு பெண் பிள்ளைகள் எப்படி நம்முடைய பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். 18ஆம் அதிகாரம் வசனம் 10. இந்த சிறியரில் சிறு பிள்ளை. ஏன்னா இயேசுநாதர்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? 18:1-2. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். ஆண்டவராகிய இயேசுநாதர் செய்கிற விஷயம் 2. இயேசு ஒரு சிறு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து எடுக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு யார? சிறு பிள்ளை. சீஷர்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஒரு சிறு பிள்ளை. அது ஆனா பெண்ணான்னு தெரியல, ஆக மொத்தத்தில் பிள்ளை. Why are you not focused? எதற்காக இந்த பிள்ளைக்கு என் பிதாவாகிய தேவன் கொடுக்கிற கனத்தையும் மதிப்பையும் என் பிதாவுடைய முக்கியத்துவத்தை நீ எதற்காக கொடுக்காமல் இருக்கிறாய்? நீ உன்னுடைய கிரேட்னஸ் மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிற. நான் யார்? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? என்னுடைய சாதனைகள் என்ன? என்னுடைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன? ஏசு நான் சொல்ற வார்த்தை, அந்த அச்சீவ்மெண்ட்லாம் பரலோக பிதாவுடைய பாதப்பீடு இருக்கிற செருப்புக்கு கீழே தான் இருக்கும். அது மேலே வராது. அது இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் ராஜ்யம் வருவதாக என்று இயேசுநாதர் ஜெபத்தில் கேட்கும் பொழுது நீங்கள் நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அப்போ நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்த வார்த்தை என்ன? ராஜ்யம் வருவதாக. யாருக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுது? 3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் என்ன வார்த்தை? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். அப்போ நீங்கள் நானும் உங்கள் ராஜ்யம் வருவதாக என்பதான ஜெபம் செய்யும் பொழுது என்னவாக இருக்கணும்? பிள்ளைகள் போல் இருக்க வேண்டும். ஏன்? பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ரெக்கன் செய்கிறாரோ அதே போலதான் என்னையும் கர்த்தர் ரெக்கன் செய்கிறார் பிதாவாகிய தேவன். பிள்ளைகள் எப்படி பார்க்கிறாரோ அதே மதிப்பு தான் எனக்கும் என் கர்த்தர் தருகிறார். ஆகையால் பிள்ளைகள் என் பார்வைக்கு மட்டமாக இருக்கக்கூடாது. டோன்ட் ஸ்கேண்டலைஸ் them. கீழே இந்த வார்த்தை வருது இப்போ. டோன்ட் என்ட்ராப் them. இதே விர்ஜினியா சொன்ன வார்த்தை. we have been vulnerable, we have been gullible. எங்களுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு திராணி இல்லை. ஒரு ஆம்பளை என்னை மேற்கொள்ளும் பொழுது அவன்கிட்ட போராடுவதற்கு எனக்கு சக்தி இல்லை. ஆகையால் ரொம்ப வல்னரபிளா இருந்தேன். நான் வேலை தர அது கொடுன்னு சொல்லிட்டு எங்களை மயக்கி எங்களை ஒரு மயக்கிற ஒரு பொருளாக வைத்திருந்தார்கள். பீன் கல்லுபிள். பிதா கிட்ட போனீங்க, அவர் சொல்ற வார்த்தை ஃபர்ஸ்ட், சிறு பிள்ளைகளை நான் எப்படி மதிக்கணும் அதே போல தான் உன்னை மதிக்கிறேன், நீ அதே மாதிரி வாங்கிட்டேன்ற. கர்த்தர் இப்ப பிள்ளைகள் மீது ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாரு. நம்மள யார் ரொம்ப பெரியவன்னு கேட்டுருந்தானுங்க இவங்க. இயேசுநாதருடைய இப்ப கவனம் எல்லாம் சில்ட்ரன். 10. இந்த சிறியரில் ஒருவனையும் என்ன வார்த்தை? அற்பமாய் எண்ணாதபடிக்கு என்னவாயிருங்கள். அப்போ சிறு பெண்களை கெடுத்து விட்டு என்ன பண்ணலாம்? யாரும் ஒன்றும் கேட்பாரு இல்லை, அதுவும் என்ன ஒன்றும் பண்ணாது. போட்டு எப்படின்னு அடிக்கலாம். டோன்ட் டிஸ்பைஸ் them. காட்டா ஃப்ரோனியோ, காட்டா டவுன் ஃப்ரோனியோ திங்க். எந்த பசங்களையும் பெண் பெண் மட்டமாக பார்த்து வல்லமை இல்லை, பாதுகாப்பு இல்லை, கேட்பார் மேய்ப்பார் இல்லை. டோன்ட் despise them. somebody watching over them. யார் தெரியுமா அது? 10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள். தேவதூதர்கள் யாருக்குரியவர்கள்? யாருக்குரியவர்கள் தேவதூதர்கள்? சிறியவர்களுக்குரியவர்கள் தேவதூதர்கள். நம்மளுக்கு சொல்ல தேவதூதர்கள் சிறியவர்களுக்கு. எப்படியாப்பட்ட சிறியவர்கள்? எபிரேய ஆசிரியர் 1 பார்க்கும் பொழுது ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் அவர்கள். யாரு? தேவதூதர்கள். யார் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்பவர்கள்? தேவ ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். யார் தேவ ராஜ்யத்தை பெறுகிறவர்கள்? சிறியவர்கள். எனக்கு அதோட முக்கியம் இல்லை. இப்ப என் பிதா வருகிறாராங்க,
என் பிதாவை பற்றி பேசுகிறார் என்று ஆண்டவர். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அர்த்த வார்த்தை என்ன? அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என்ன வார்த்தை? பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இஃப் எனி பர்சன் கான்டெக்ஸ்ட் என்னன்னாக்கா 5 வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு என்ன வார்த்தை? இடரல் உண்டாக்குகிறவன், ஸ்கேண்டலான். என்ன ஸ்கேண்டலோட வார்த்தைக்கு அர்த்தம்? என்ட்ராப். அவர்களை வசப்படுத்தி அவர்களை பாவத்தை செய்வதற்கு நடத்துவது. இடரல் உண்டாக்கக்கூடாது. இடரல் உண்டாக்கினால் ஆல்ரைட், நான் கீழே போக விரும்பவில்லை. இப்போ 10 வாசிக்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எதற்காக தேவதூதர்கள் சிறியவருடைய சிறு பிள்ளையுடைய தேவதூதர்கள் பிதாவுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பரலோகத்தில்? அவர் வாயிலிருந்து ஒரு கட்டளை போயிடுச்சுன்னா இவர்கள் நிறைவேற்றத்துக்கு காத்துட்டு இருக்காங்க. அப்படிதான் சோதம் கொமோராவை செய்தார்கள். 2 தூதர்கள் கர்த்தர் சோதம் கொமோராவுக்கு அனுப்பினார். ஏன்? சோதம் கொமோரா நீங்கள் பார்க்கும் பொழுது சிறியவர்கள் முதற்கொண்டு கிழவன் மட்டும் லோத்துடைய வீட்டுக்கு வந்திருக்கிற தேவதூதருடைய சரீரத்தோடு கூட உடல் உறவு வைக்கத்தக்கதாக அவங்க வாசல்கிட்ட கூடி வந்ததாக நாங்கள் வசனம் வாசிக்கிறோம் 19ஆம் அதிகாரத்தில். யார் அந்த சிறியவர்கள்? அந்த சிறியவர்களை அந்த லைனில் கொண்டு போயிருந்து யாரு? மென். சிறு பிள்ளைகளை அட்டாக் செய்து சிறு பிள்ளைகளை ஸ்கேண்டலைஸ் பண்ணுவது அல்லது சிறு பிள்ளைகளை இடரில் உண்டாக்குவது லேடிஸ் ரொம்ப ரேரு. ஆண்களை லேடிஸ் கெடுத்தால், சிறு பிள்ளைகளை லேடிஸ் கெடுத்தால்ன்ற வார்த்தை நீங்கள் நியூஸில் பார்க்கறது ரொம்ப ரேரு, ரொம்ப அரிது. அப்படியே ஏதாவது லேடிஸ் அதில் ஈடுபட்டிருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆண் தான் அந்த லேடியை இந்த கெலைன் மேக்ஸ்வெல்லை மோட்டிவேட் பண்ணது போல பண்ணியிருப்பான். 10. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு என்னவா சொல்கிறேன்? மெய்யாய் சொல்கிறேன். எதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க? யாராவது சிறு பிள்ளையை ஸ்கேண்டலைஸ் பண்ணினால், இடரல் உண்டாக்கினால், ஒன்றுமே தெரியாத அந்த பிள்ளையை பாவத்தை நடத்துவதற்கு இழுத்து கொண்டால், பொய் பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தால், அதெல்லாம் பண்ணக்கூடாது பெற்றோர்கள். பொய் பித்தலாட்டத்தில் பசங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற வார்த்தை இடரல் உண்டாக்குகிறீர்கள். பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்க வைக்கிறது, பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வைக்கிறது, கூடன் போகக்கூடாத இடத்துக்கு கூடன் போடுறது. பிள்ளைகள் அது கற்றுக்கொள்கிறார்கள். அதில் பிள்ளைகள் பார்க்க வேண்டியதல்ல. பிதாவாகிய தேவன் பிள்ளைகள் அடி பார்க்கவில்லை. பிள்ளைகள் பார்க்க வேண்டியது பரலோகத்திற்கு இந்த பிதாவை. பிள்ளைகள் அப்பான் இவரை கூப்பிட வைப்பதற்காக ஊழியம் செய்ய வேண்டியதுதான் பெற்றோருடைய வேலை. இங்கே இருக்கிற பெற்றோர்களோட வேலை. அதான் இந்த பொய் கற்றுக் கொடுக்குற வேலைலாம் நீங்கள் வச்சுக்கக்கூடாது உங்கள் பிள்ளைகளுக்கு. ஸ்டாப் இட். எப்போதும் பிதாவுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்க. எந்த பிள்ளையாவது சேதாரப்படுத்துகிற எவனாகிட்டும், எந்த கூட்டம் அவன் எப்படியாப்பட்டனா இருக்கும், பிதாவாகிய கர்த்தருடைய சமூகம் ஒரு கட்டளை புறப்பட்டால் அவன் மாத்திரமே அந்த தேசத்தை அழிச்சு விட்டுருவார். அதற்காக தான் தேவதூதர்கள் பிதாவுடைய சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ பிள்ளைகள் மானபங்கம் பண்ணப்படுகிறார்கள், வழிவிலக செய்யப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். என்ன செய்யணும்? பிதாவாகிய தேவன் மௌனமாகவே இருக்கிறார் சில நேரங்களிலே. அதற்கான காரணம் இப்போ எனக்கு பேச நேரமில்லை. ஆனால் இயேசு எதை விரும்புகிறார் தெரியுமா? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, ஞாபகம் இந்த ஆடுகளை பற்றி யார் பேசினதுக்கு முன்னாடி? நான் தான். ஞாபகத்தை வச்சுக்கணும். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க, அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? ஆடுகள் யாரை குறிக்கிறார்? சேசுநாதர் யாரை பத்தி பேசினுக்கிறாரு? சிறு பிள்ளைகள். ஒரு சிறு பிள்ளையை ஆண்டவராகிய இயேசுநாதர் நிமித்தமாக பிதாவை அறிய வேண்டிய அந்த சிறு பிள்ளையை பெத்துங்காவட்டும் எவனாகட்டும் வழி விலகி கொண்டு போனால், சொல்ற வார்த்தை மற்றவங்களை ஒரு இடத்துல வச்சுட்டு
இடரல் உண்டாக்கத்தக்கதாக வழி விலகி கொண்டு போயிருக்கிற அந்த ஒரு பிள்ளையை தேடி போகணுன்றாரு. அதாங்க உண்மையான ஆம்பளை. ஆடுக்கே நீ அப்படி செய்கிறதானே? சாதாரண ஆடு அச்சு அதை சாப்பிட்றோம் நம்ம. அந்த ஆட்டுக்கே நீ அவ்வளோ பண்ணுற. சோல் பண்ணலியா? அவங்க அப்பாவுடைய ஆடுகள் காணாமல் போயிருந்துக்காக ஊர் ஊரா தேடின்னு போல. ஆடுகளுங்க. ஒரு பெண், ஒரு சின்ன பிள்ளை காணாமல் போனால் கண்மூடி இருக்கணுமா? வழி விலகி இந்த மாதிரி பிசாசுடைய ஆட்கள்கிட்ட போய் பிள்ளைகள் சிக்கிக்கொண்டால் கிறிஸ்து யாருன்னு தெரியாது அவர்களுக்கு. பிதாவாகி தேவன் யாருன்னு தெரிய வாய்ப்பில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவன் காண்பித்த அசுத்தம் உள்ள அந்தகாரத்திற்கு அடுத்த நிர்வாணமான காட்சிகளும் அசுத்தம் உள்ள செயல்பாடுகள் தான். ஒண்ணுமே தெரியாத அந்த பிள்ளைகளுக்கு அதை ஊட்டி வளர்த்து விட்டுறாங்க. 13 அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எதை குறித்து? அதனால தான் சபையை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். கீழே 14 அதிகாரத்தில் சபையை பற்றி தான் பேசுறாரு. சபை கர்த்தருடைய மந்தையா இருக்கிற ஒரு கூட்டம். சபையை விட்டு ஓடக்கூடாது. ஏன்? சபையில தான் கிறிஸ்துவுடைய ஆட்சி இருக்கிறது, கிறிஸ்துவுடைய பாதுகாப்பு இருக்குது. அப்படி யாராவது போனாலும் விடக்கூடாது, துரத்தி பிடிக்கணும். அது கரடி வாயில மாட்டலாம், சிங்க வாயில மாட்டலாம், யார் வாயிலாம் மாட்டலாம். காப்பாற்றி கொண்டு வர வேண்டியது மேய்ப்பனுடைய வேலை. இயேசுநாதர் அதை செய்திருக்கிறார். விசுவாசிகளாகிய ஆம்பளைகளாக இருக்க நாமும் அதை செய்ய வேண்டும். Pursue after one child if it is being scandalized by some beast. மிருகமான எந்த மனுஷன் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் எங்காவது சிதறடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டால், அது டிவி காட்சிகளாக இருக்கலாம், டிவியில் வர நடிகர் நடிகைகளாக இருக்கலாம், யார் என்னுடைய பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டு போனாலும் அந்த இடத்துல நான் நிற்பேன். ஆமென். நிற்பீங்களா? எது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம்? பாதுகாப்பாக இருக்கிற நம்மை அல்ல, பிரியமா இருக்கிறார். அதிக விருப்பம் அது யாருக்கு? ஏதாவது ஒரு பிள்ளை கிறிஸ்து நிமித்தமாய் பிதாவை அறியாத அளவுக்கு திசை திரும்பி போய் மறுபடியும் நம்ம இழுத்து கொண்டு வந்தால், கிறிஸ்து சொல்ற வார்த்தை பரலோகத்தில் பெரிய பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆகையால் சபையில் இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப முக்கியம், வாலிப பசங்க ரொம்ப முக்கியம். அதை பார்க்கிலும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எனக்கு ரொம்ப முக்கியம். அது எந்த பிள்ளைகளாக இருந்தாலும். இங்கே வந்து பிள்ளைகளை பாதபட்ச பார்க்குற விஷயங்கள் தலையில் யாருக்கும் இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. சபையில் வந்தால் எல்லா பிள்ளைகளும் இந்த பரலோக பிதாவுடைய பிள்ளைகள். ஆகையால் எல்லா பிள்ளைகளுக்கும் நாம் சேவை செய்வது நம்முடைய ஊழியம். சாப்பிட்டா எல்லா பிள்ளைகளும் சாப்பிடணும், சாப்பிடலாம் எந்த பிள்ளைகளும் சாப்பிடக்கூடாது. குடித்தா எல்லா பிள்ளைகளும் குடிக்கணும், இல்லைக்கா எந்த பிள்ளைகளும் குடிக்கூடாது. திருசபையில் 14 லாஸ்டா 18-14 இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும். அப்ப பேசுறது எதை பத்தி பேசுற? ஆட்டல்லா. ஆட்டோடைய ஸ்டோரி யாரை பத்தி? சிறியர், சிறு பிள்ளைகள். 14 இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் என்ன அல்ல. இவ்வளோ பெண்களை கெட்டு போக வச்சிருக்கிறான். இந்த சிறு வயதுல இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள். அதில் கெச்ச பாஸ்போர்ட் பெண்கள் தெரியுமா? 2018 வரை பாஸ்போர்ட் கெச்ச பெண்கள், வெளியூர்லேருந்து வந்த பெண்களுடைய பாஸ்போர்ட் அது இந்த பிசாஸ் கிட்ட கெச்சது. எப்படி இருக்கும் பிதாவுக்கு? வழி விலகி கொண்டு போய் நாசமாக்கி கொன்று போட்டார்களே, பிதாவுக்கு எப்படி இருக்கும்? யாருடைய வேலை இங்கே பெண்டிங்க? பிதாவுதா? அது திருசபைதான். அவர்கள் எதை விட்டு போயிருக்கிறார்கள்? பரலோகத்தை விட்டு போல. அன்பானவர்களே, அவர்கள் விட்டு போயிருக்கிறது மற்ற ஆடுகளை விட்டு, நம்மை விட்டு போயிருக்கிறார்கள், சபையை விட்டு போயிருக்கிறார்கள். அதற்காக நாம் ஒழிக்காமல் இருந்தோம். அட்லீஸ்ட் நீங்க இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு, பசங்களுக்காக நாம் ஊக்கமாக இதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவது நிறுத்தக்கூடாது. கிறிஸ்து தவிர நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க யாராலையும் முடியாது என்பதை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட வேசி ஸ்திரியை காப்பாற்றினது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள் என்ன பண்ண சொல்லுன்றாரு. இயேசுநாதருக்கு இப்போ சாட்சி தேவை. ஸ்தேஃபானை கொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருக்கும் பொழுது சாட்சிக்காரனாக இருந்தான். ஞாபகம் இருக்குதா? கல்லெறியும் பொழுது வஸ்திரங்களை அவன்கிட்ட போட்டு கல்லெறிந்தார்கள். They were eyewitnesses. Eyewitnesses of what? In regard to Stephen's death, his false teaching. இப்போ இயேசுநாதருக்கு என்ன வேணும்? Eyewitness. ஓகே, பாவம் செய்யாதவன் முதல்ல கல்லறிய கடவன். யாரெல்லாம் அந்த ஸ்திரியை தொடாமல், இறுதி தெளிச்சிக்காமல், விபசாரம் செய்யாதவனாக இருக்கிறானோ அவன் தான் ஃபர்ஸ்ட் விட்னஸ். கல்லறின்றார்.
ஒருத்த நிக்கல அவருக்கு முன்னாடி. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாரும் வெளியே போறாங்க. அந்த ஸ்திரியை கிறிஸ்து காப்பாத்துறாரு. போ, இனி பாவம் செய்யாதே. எப்படியாப்பட்ட மிருகமா இருந்தாலும் சரி, ஆம்பளைங்க, அவங்கள்ட்ட இருந்து என் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார். அதற்கு ஒரே ஒரு விஷயம், பிள்ளைகள் கர்த்தருடைய கூட்டமாகிய மந்தையில் இருக்க வேண்டும், விட்டு போயிடக்கூடாது. ஆண் பிள்ளைகள் மாத்திரம் விட்டுருப்பான்னு நினைக்காதீங்க. இவன் ஆண் பிள்ளைகள் ஸ்டோரி நெக்ஸ்ட் வந்து இருக்குது, நோண்டின்னு இருக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளை வச்சு அவன் என்ன பண்ணான்ட்டு. they target children whether girls or boys. நம்முடைய எல்லா பிள்ளைகளும் 95% பிள்ளைகள் வந்து மொபைலுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க. அவனுக்கு அதுதான் தேவை. அதான் அவன் கொரோனா டைமில் வச்சு கரெக்டாக போட்ட திட்டத்தை நிறைவேற்றினான். வியாதி வந்தது உண்மைதான், வர வச்சிருந்தா அவனுங்க தான். வரவழைச்சு பசங்க கையில் மொபைல் இருக்கணும். நம்மளது ஒட்டு மொத்தத்தையும் பார்க்குறாங்க அவங்க. பசங்க அதை ஆக்சஸ் பண்ணணும், அவங்களுக்கு அதான் தேவை. பெரியவங்க வேணாம், 25 வயசு வேலைப்பட்டவங்களுக்கு இவங்க தேவையில்லை. சில்ட்ரன், டீனேஜ் பீப்புள், அதான் அவங்களுக்கு தேவை. ஆகையால் கிறிஸ்துடைய பண்ணையும் கிறிஸ்துடைய வீடும் கிறிஸ்துடைய மந்தையா இருக்கிற திருச்சபையை விட்டு பெரியவங்களை நீங்களாகட்டும் உங்கள் பிள்ளைகளாகட்டும் வெளியே போக நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி போனால் கொண்டு வரதுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் பிதாவுடைய மன மகிழ்ச்சியான சந்தோஷம். அங்கதான் சிரிக்கிறார் பிதாவாகிய தேவன். எப்போ ஒரு குழந்தை, ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு சிறு பிள்ளை வழிவிலிக்கு கொண்டு போகப்பட்ட மிருகக்கிட்ட காக்கப்படுறானோ, அதுல அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது. இவ்வளவு பேர் கெட்டு போவதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, பிதாவாகிய தேவன் அல்ல. ஆகிலும் அவர் விட்டு இருக்கிறார், அப்படியே ஆகட்டும் என்று. ஏன்? திருசபையாகிய நாம் தான் அதற்கு பொறுப்பு. அவங்க பொறுப்பு, அட்லீஸ்ட் இங்கே வருவோம். ஆகையால் பிதாவாகிய தேவன் சிறு பிள்ளைகளை எந்த அளவுக்கு மதிக்கிறார் என்பதை அறிந்த விசுவாசியும் அப்படி மதிப்பதுதான் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சரிங்களா? சரிங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமாக வெளிப்பட்ட பிதாவை தவிர என் பிள்ளைகள் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எத்தையும் பர்சீவ் பண்ணக்கூடாது. என் பிள்ளைகள் பர்சீவ் பண்ணி ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்து போக வேண்டும் என்றால் மகிமை நேசுநாதர் வெளிப்படுத்தின என் பிதாவை தான் இருக்க வேண்டும். ஆமென். இது உங்களுடைய தீர்மானமா இருக்க வேண்டும். இந்த மொபைலை கொடுக்கறது, உலகத்தாருடைய காட்சிக்கு பின்னாடி கொண்டு போய் தூரமா கொண்டு போய் உங்க பசங்களை பலி கொடுக்கறதுக்கு நீங்க தான் காரணக்காரர். கர்த்தர் நம்மள தான் கணக்கு வாலியா கேட்கிறார். எப்ஸ்டீன், இந்த சாக்குடைய தோரணை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக எழும்பும், முக்கியமான பிள்ளைகளுக்குள்ளாக. ஜாக்கிரதையா இருங்க. பிதாவாகிய தேவன் பிள்ளைகளை எவ்விதமாய் கண்காணித்து பார்க்கிறாரோ அதே போலதான் நான் பார்க்க வேண்டும். அது யார் பிள்ளைனா இருக்கட்டும். அன்பானவர்களே, பாதபட்சம் காண்பிக்க வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில். நம்மளுக்கு எல்லா பிள்ளைகளும் தேவை. ஏன்? நம்முடைய ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் நேசிக்கிறவர். சபைன்னு வந்துட்டாக்கா இந்த இடத்துல பாதபட்சம் உண்டானால் அடியன் மௌனமாக இருக்க மாட்டேன். ஆகிய இங்கே எல்லா பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு தேவை, எல்லா பிள்ளைகளுக்கும் போஷிப்பு தேவை, எல்லா பிள்ளைகளுக்கும் மதிப்பு மரியாதை தேவை, எல்லா பிள்ளைகளுக்கும் போதனை தேவை, எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாமே தேவை. ஏனென்றால் நம்முடைய எல்லா பிள்ளைகளையும் அது எந்த குடும்பம் எந்த மொழி பாஷை பேச ஆட்களுக்கு பிறந்தாலும் சரி, என் பிதாவாகிய தேவன் நேசிக்கிறார், மதிக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் பிதாவுக்கு ரொம்ப தேவை, அரவணைக்க விரும்புகிறார், அவரோட ராஜ்யத்தில் பிள்ளைகளாய் மாற்ற விரும்புகிறார். ஆகையால் கிறிஸ்து வெளிப்படுத்தின பிதாவை நாம் வெளிப்படுத்த அதிக ஜாக்கிரதையாக இருக்கும்.